ஹே காய்ஸ், இந்த டிராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டிராமால நடிக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அவங்களும் அந்த டிராமால நடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க ஹீரோயினும் நின்றுகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு நடிக்கிற டிராமாக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்திருக்கிறது நம்மளோட ஹீரோ தான். அத பத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து அந்த டிராமாவோட டிரெக்டரும் வந்து, டிராமா ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா, எல்லாம் ஸ்டேஜ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட, ஏய் இந்த ட்ரெஸ் கொஞ்சம் சுருங்கி இருக்குப்பா, எனக்காக கொஞ்சம் அயன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் சரி ஃப்ரெண்டு தானே சரின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸ ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிரும். ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸ ஃபார்மலா எடுத்து போட்டு பாப்பாங்க. அந்த ட்ரெஸ் ஹீரோயினுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நேரம் பார்த்த அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துருவான். ஹீரோயினை பார்த்து பாய்ந்து போன ஹீரோயினும் டக்குன்னு அங்க இருந்து போகலான்னு பார்க்க, ஹீரோயின் போட்டிருந்த ட்ரெஸ் ஹீரோட ஷூல மாட்டுப்பட்டு ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுவ போவாங்க. வழக்கம் போல எல்லா டிராமாலையும் வர மாதிரி ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறான். ஹீரோயினை பார்க்க, ஹீரோவை பார்க்கன்னு அந்த இடத்துல ஒரு சின்ன ரொமான்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஆனாலும் நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துருவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட பார்த்த ஹீரோயினும், இல்லப்பா நான் சும்மா தான் இதை ட்ரை பண்ணனேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இதை சேஞ்ச் பண்ணி உன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு அங்க இருந்து ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்றதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோவும், உனக்காக நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினும் ட்ரெஸ்ஸ திருப்பி கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வருவாங்க. நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு கால் பண்ற ஷாவோசியும், இங்க பாருமா, என்ன ஹீரோவும் கூடவா இருக்கான், இங்க பாருமா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஹீரோ உன்ன பழி வாங்குறதுக்காக அங்க வந்திருக்கான், நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம்பா அப்படின்ட்டு ஷாவோஷியும் போனை கட் பண்ண. இத கேட்ட ஹீரோயினும் ஹீரோ வெயிட் பண்றத பாத்துட்டு டக்குன்னு அங்க இருந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்களோட நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஒரு டீச்சர் வந்துருவாங்க. அத பார்த்த ஹீரோயினும், எது இந்த அம்மாவா, ஐயோ வசமா மாட்டிக்கிட்டமே அப்படின்னு முழிக்க, ஹீரோயினோட டீச்சரும் ஹீரோயின் கூட வந்து பேசுறாங்க. இத பார்த்த ஹீரோவும், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான். டக்குன்னு ஹீரோயினும், பாஸ் டிராமா ஸ்டார்ட் ஆக போகுது பாஸ், வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஸ்டேஜ்க்கு கிளம்பிடுறாங்க ஹீரோயின். அங்க டிராமாவும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிராமால இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து டிராமாவோட டைரக்டரும் ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த ஷூ கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சுமா, இதை கொஞ்சம் மாத்தி எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும், ஏய் ப்ளீஸ்பா எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. அப்ப ஹீரோவும், வெயிட் பண்ணு நானும் கூட வரேன் அப்படின்னு ஹீரோயின் கூட ஹீரோவும் கிளம்புவான். சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினை ஒரு கடைக்கு கூட்டு போவாரு. அங்க ஒரு ஷூ ரொம்பவே அழகா இருக்கும். அத பார்த்ததும் ஹீரோயினுக்கு அந்த ஷூ ரொம்பவே பிடிச்சு போயிரும். ஹீரோயினும் அந்த ஷூவையே பாத்துக்கிட்டு இருக்க, அத பார்த்த ஹீரோவும், நான் இந்த ஷூக்கு பே பண்றேன் அப்படின்றான். இத கேட்ட ஹீரோயினும், என்ன அவ்வளவு சீக்கிரமா என்ன மறந்துட்டு வேறொரு பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானா ஹீரோ அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த ஷூவை போட்டும் பாப்பாங்க. அந்த ஷூ ஹீரோயினுக்கு ரொம்பவே அழகா இருக்குமா. இத பார்த்துட்டு ஹீரோவும் அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணு கிட்ட, இந்த ஷூல 2 ஜோடி பேக் பண்ணிருங்க அப்படின்றாரு. இத கேட்டு ஹீரோயினும், இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் சொல்றத கேட்காம, அட நான் தான் சொல்லிட்டேன்லப்பா 2 ஜோடி பேக் பண்ணுங்க அப்படின்னு 2 ஜோடியா வாங்கிடுறான். இத பார்த்துட்டு ஹீரோயினும், எதுக்கு பாஸ் இப்படி பண்றீங்க, இத மட்டும் என்னோட ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டா கோவப்பட மாட்டாளா அப்படின்னு கேட்க, இத கேட்டதும் ஹீரோ, என்னது அவ கோவப்படுவாளா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும், ஆமா நீங்க இந்த டிராமாக்கு ஸ்பான்சர் பண்ணதே அவளுக்காகத்தானே, அவள உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்டுறாங்க ஹீரோயின். இத கேட்ட ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போய், ஓஹோ மேடம் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் எப்படிப்பட்ட பொண்ணு, ஹீரோயினுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயினோட பயோடேட்டாவே புட்டு வைக்கிறான் ஹீரோ. இத கேட்டு ஷாக் ஆன ஹீரோயினும், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், என்னோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட கடமை தானே, அதுதான் ஓவர் நைட்ல உன்னை பத்தி எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றான் ஹீரோ. ஹீரோயினும், எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும், ஏன்னா நான் இது எல்லாமே பண்றது உனக்காக மட்டும்தான், இந்த டிராமாக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்ததும் உனக்காகத்தான். இத கேட்டு ஹீரோயினும், ஆனாலும் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோவும், மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீ பயப்படுறியா, எனக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல,
எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். ஆனாலும் ஹீரோயின் இத கேட்டும் சோகமா தான் இருப்பாங்க. இத கவனிச்ச ஹீரோவும் நடந்தது எல்லாத்தையும் விடு, லாஸ்டா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் அவங்களோட பார்வையிலே ஓகேன்னு சொல்லிருவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோவோட கைய பிடிச்சிக்கிட்டு ஒரு மால்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் கிளம்பி அந்த டிராமாக்கும் போயிருவாங்க. ஹீரோவும் நீ டிராமாவை பாத்துட்டு வா, உனக்காக நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து வெளியில போயிருவான். நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட ஹே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, ஹீரோவை இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னருக்கு கூட்டு வாரியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் சரி ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு நேரா ஹீரோவை பார்க்க போறாங்க. ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் அது இன்னைக்கு நைட் என்னோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறாளாம், அவ உங்களையும் கூப்பிட்டா நீங்களும் வாரீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இல்ல என்னால வர முடியாது அப்படின்றான். இத கேட்டு ஹீரோயினும் சோகமாக இத பார்த்த ஹீரோவும் ஏன்னா நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டின்னருக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே இத கேட்டு ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஹீரோ கூட நடந்து வர ஹீரோயினும் சடனா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இத பார்த்த ஹீரோவும் இவ என்னத்த பாக்குறா அப்படின்னு திரும்பி பார்த்தா அது ஒரு ஐஸ்கிரீம் கடை. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இப்பதானே வயிறு முட்டை சாப்பிட்ட, அதுக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு உனக்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் ஹீரோ. இத கேட்டதும் ஹீரோயின் சின்ன புள்ள மாதிரி மூஞ்ச சுழிச்சுக்கிறாங்க. ஹீரோவும் சரி சரி மூஞ்ச அப்படி வச்சுக்கிறாத, வாங்கி தாரேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்கறான். ஐஸ்கிரீமை வாங்கின ஹீரோயினும் ஹீரோ கூட நடந்து வந்துகிட்டு இருக்க, ஆனாலும் ஹீரோயின் ஹீரோவை பாஸ் பாஸ்ன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டு காண்டாங்கின ஹீரோவும் ஏய் நிறுத்துப்பா, எப்ப பார்த்தாலும் பாஸ் பாஸ்ன்னு கூப்பிட்டுக்கிட்டே, இதுக்கப்புறம் பாஸ்ன்னு என்ன கூப்பிடவே கூடாது, அதையும் மீறி இனிமே நீ என்ன பாஸ்ன்னு கூப்பிட்டா உன்னை நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படின்றான் ஹீரோ. ஆனாலும் ஹீரோயின் ஆமா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயின் கையில வச்சிருக்கிற ஐஸ்கிரீம்ல பாதி கிரீம முழுங்கிடுறான். இத பார்த்து காண்டான ஹீரோயினும் போடா அங்கிள் அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. ஹீரோவும் எது அங்கிளா அப்படின்ட்டு ஹீரோயின் கூடவே போறான். அப்படியே டைமும் போக நைட் டைமும் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினை விடுறதுக்காக அவங்களோட ஹாஸ்டலுக்கு வருவான். ஹீரோவும் ஹீரோயினை விட்டு போக முடியாம ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிட்டே இருக்க நேரம் பார்த்து பக்கத்துல ஒரு காதல் ஜோடி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இத ஹீரோவும் வச்ச கண்ணு எடுக்காம பாத்துக்கிட்டு இருப்பான். இத பார்த்த ஹீரோயினும் டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல மறுபடியும் ஹீரோ அந்த காதல் ஜோடிய திரும்பி பார்க்க நேரம் பார்த்து அந்த காதல் ஜோடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த ஹீரோவும் ஆஹா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஹீரோயின்க்கு கிஸ் பண்ணலான்னு போக நேரம் பார்த்த அந்த இடத்துக்கு ஹீரோயினோட மேக்ஸ் டீச்சர் வந்துருவாங்க. ஹீரோவும் சே நல்ல சான்ஸ் இப்படி கெடுத்து விட்டுட்டாலே அப்படின்னு கடுப்பாகுறான். மேக்ஸ் டீச்சரும் ஹீரோயின் கிட்ட ஏமா என்னால நம்பவே முடியலமா, நீ மேக்ஸ் பாடத்துல 100க்கு மேல மார்க்ஸ் வாங்கிருக்கியா, இத கேட்டோனே புள்ள அரிச்சிருச்சு தெரியுமா, குட் கேர்ள் அப்படின்னு ஹீரோயினை வாழ்த்திட்டு பக்கத்துல இருக்கிற ஹீரோவை பார்த்து ஏன்பா உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேனேப்பா, ஆமா நீ ஹீரோயினோட அங்கிள் தானே அப்படின்னு கேட்க இத கேட்ட ஹீரோவும் எது அங்கிளா, இந்த கிழவிக்கு கொழுப்ப பாத்தியா அப்படின்னு காண்டாகுறான். ஹீரோயினும் எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு ஹீரோ கிட்ட சரி அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருந்து ஓடிடுவாங்க. அப்படியே சீனும் கட்டாக ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா டேட்டிங் போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நேரம் பார்த்து ஷாவோஷியும் குரூப்ல ஒரு ஆப்போட லிங்க கொடுத்து இந்த ஆப்ல உங்களோட போட்டோவை போட்டா உங்களோட ரியல் ஏஜ் காட்டும்னு ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணி விட்டுருவான். இத பார்த்துட்டு ஹீரோவும் ட்ரை பண்றான். அப்ப ஹீரோக்கு அந்த ஆப்ல 35 இயர்ஸ்னு காட்டுது. இத பார்த்துட்டு ஹீரோவும் என்ன பார்த்தா அவ்வளவு வயசான மாதிரியா இருக்கு அப்படின்னு காண்டாக அடுத்த பக்கம் ஹீரோயினும் அவங்களோட போட்டோ அந்த ஆப்ல போட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு 17 இயர்ஸ்னு வருது. இத பார்த்து ஹீரோயினும் என்ன 17 இயர்ஸா, நான் அவ்வளவு சின்ன பொண்ணாவா இருக்கேன் அப்படின்னு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த பக்கம் ஹீரோவும் நேரா குட்டி சாத்தான் கிட்ட டேய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு ஹெல்ப் கேட்க குட்டி சாத்தானும் ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டே சரி சரி விடி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண அடுத்த பக்கம் ஹீரோயினும் நான் பெரிய பொண்ணா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ஆண்டியான கியூவோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஹீரோவை பார்க்க போறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு போக
ஹீரோ அவனோட ஸ்டைலையே மாத்தி நிப்பான் பாருங்க. நம்ம குட்டி சாத்தான் ஹீரோவை மொத்தமாவே சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். புட்டி கண்ணாடிய போட்டு தலைய வாரி விட்டு ரெட் அண்ட் பிளாக்ல ட்ரெஸ் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறதுக்காக வந்திருப்பானா. ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் ஆமா இது ஹீரோவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கும் போறாங்க. அங்க போய் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்னு போக அதோட தான் இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். See you next video guys.